இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான பணியார ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நைட் டின்னருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, நாட்டு சோளம் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம், புழுங்கல் அரிசி 1 கப் அளவுக்கு, பச்சை பயிறு 1/2 கப்பு, துவரம்பருப்பு 1/2 கப்பு, உளுந்து 1/2 கப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். காலையில் ஊற வச்சோம் அப்படின்னா நம்ம மதியம் அரைச்சி வச்சா போதும். இரவு நம்ம பணியாரம் சுடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது உளுந்து மட்டும் சேர்த்தாமல் கொஞ்சம் காஞ்ச மிளகாய், ஜீரகம், கருவேப்பிலை சேர்த்து அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா அடதோசையாகவும் செஞ்சுக்கலாம். மாவு அரைக்கும் போது உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டு அரைக்காமல் கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் மாவு அரைச்சோம் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 2-3 நாள் கூட பயன்படுத்தலாம். ஆனால் இது அப்படி பயன்படுத்தினா ரொம்ப நல்லாவே இருக்காது. மாவு ரொம்ப புளிச்சு போயிடும். அதனால் அன்றைக்கே அரைச்சி அன்றைக்கே செஞ்சிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி செய்யும்போது நம்ம ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. அதனால் இந்த மாதிரி நான் அடிக்கடி செஞ்சுக்குவேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு சேர்த்து இறக்கிறதுனால நம்ம கலக்கி வைக்கணும் அப்படின்னு இல்லை, மாவு தோண்டி அப்படியே நம்ம மூடி வச்சுட்டா போதும். ஒரு 4 மணி நேரம் இந்த மாவை வச்சுருந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் பணியாரம் சுட்டுக்கலாம். உளுந்து சேர்த்துறதுனால தான் நம்ம இந்த 4 மணி நேரம் வச்சு பயன்படுத்துகிறோம். உளுந்து சேர்த்துனா தான் பணியாரம் கொஞ்சம் சாஃப்டாக வரும். மாவு நல்லாவே கெட்டியாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கிட்டேன். இதில் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, கடலைப்பருப்பு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்து தாளித்து கொட்டிக்கலாம். தேவைப்பட்டால் கேரட்டும் சேர்த்துக்கலாம். நான் கேரட் சேர்த்துல, நீ கொத்தமல்லி தழை மட்டும் சேர்த்துட்டு பணியாரம் சுட்டுட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பணியாரத்துக்கு தக்காளி கொத்தமல்லி சட்னியும் தேங்காய் சட்னியும் பண்ணியிருந்தேன். இப்போ தக்காளி கொத்தமல்லி சட்னி காஞ்ச மிளகாயை தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, வெங்காயம் கருவேப்பிலையும் கொஞ்சம் வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் கொஞ்சம் வதங்கினதும் கொத்தமல்லி தழையும் தேங்காயும் உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். தக்காளி சட்னி தனியாக, கொத்தமல்லி சட்னி தனியாக பண்ணுறதுக்கு இது 2ஐயும் சேர்த்து ஒரே சட்னியாக பண்ணிடலாம். இது இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பணியாரத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சட்னி அரைச்சாச்சுங்க, பணியாரமும் சுட்டு சாப்பிட்டாச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த உணவு பிடிச்சிருந்தால் செஞ்சு பாருங்கள். ஆரோக்கியம் என்பது அனைவரின் வசமாகட்டும்.